வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் தான். முதல்ல இதோட பேரை சொல்லிடுறேன். ஷாப்டோ ஜோப்டோ அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட பேரு. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். சந்தீப் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டர் இருக்காரு. அந்த ரைட்டர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு லேடியை இடிச்சு காலி பண்ண மாதிரி இவருக்கு தோணுது. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு லேடியும் இல்ல, இவரோட கற்பனையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேடியை இவர் அடிக்கடி மீட் பண்ணிட்டாரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, நான் தான் உன்னோட காதலி, நம்ம ரெண்டு பேருமே காதலிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எதுவுமே இந்த சந்தீப்க்கு ஞாபகம் இல்ல. என்னால சந்தீப்க்கு ஞாபகம் இல்ல, இவர் சந்திச்ச லேடி சொல்றது உண்மையா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விலாம் இருக்கும். அதுக்கான பதில தேடி ஓடுறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே சந்தீப் அப்படின்ற ஒரு ரைட்டரை காட்டுறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நிறைய புக்லாம் எழுதியிருக்காரு. இப்ப புதுசா எழுதிட்டு இருக்க ஒரு புக்கை பத்தி ஒரு பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே பாத் டப்ல மொட்டை மாடியில உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே புதுசா எழுதிட்டு இருக்க கதையை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்றன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் முடிஞ்சிருக்கும். வெளியே வந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல போய் என்ன ஆச்சுன்றதை நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சது. அந்த சீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அந்த கல்யாண ப்ராசஸ் அப்ப சில ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல யாரோ விஷத்தை கலந்துதான் இந்த பொண்ணை சாவடிச்சிருக்காங்க போல. இதுதான் கதைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் சந்தீப்க்கும் என்ன நெருக்கம்ன்றது தெரியல. கொஞ்சம் க்ளோஸா தான் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இது எல்லாமே சந்தீப்போட கற்பனை அப்படின்ற மாதிரி இவர் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண்மூழிக்கிறாரு. நைட்டு நேரம் இவர் நியூயார்க்ல தான் கண்மூழிக்கிறாரு. இப்ப பாத்ரூம் கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக உள்ள வராரு. தண்ணி முழுசா நிரம்பி இருக்கு. ஆனா யாருமே அந்த இடத்துல இல்ல. தண்ணி ஏன் முழுசா நிரம்பி இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு அதிதி அப்படின்றது. அவங்க கிட்ட இந்த விஷயத்த கேக்குறாரு. தெரியலங்க, பொண்ணுதான் நிரப்பி வச்சிருப்பா, குளிக்காம போயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு போறாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் பயந்த மாதிரியே அந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்றது தெரியல. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியூயார்க்ல இருக்காரு. இப்ப இவரோட சொந்த ஊரான கொல்கட்டாக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இவரும் இவரோட ஒய்ஃபும் அதுக்கப்புறம் பொண்ணும் சேர்ந்து கிளம்புறாங்க. இவருக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப இவங்க பிளைட் மூலியமா டிராவல் பண்ணி கொல்கட்டாக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப அமிதாப் அப்படின்ற ஒரு நபர் தான் இவங்களை கூட்டு போறாரு. இந்த அமிதாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டு போல. அவர் டாக்டராவும் இருப்பாரு. நம்ம சந்திப்பு கூடிய சீக்கிரத்துல புதுசா ஒரு புக் எழுதணும், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இங்க இவரை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் தான் வந்திருக்காரு. இப்ப முதல்ல ஒய்ஃபையும் பொண்ணையும் அம்மா வீட்டுல இறக்கி விட்டுறாரு. நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபோட அம்மா வீட்டுல தான் இறக்கி விட்டுருக்காரு. ஒய்ஃபோட அப்பா முடியாம இருக்காரு போல. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்பாவோட கண்டிஷனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தீப்போட ஒய்ஃப் பேரை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதிதி அப்படின்றது. பொண்ணு பேரு ராகா அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஜாலியா தான் பேசிட்டு வராங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல. இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்து கார்ல இடிபடுற மாதிரி இவருக்கு தெரியுது. அதாவது காரை ஓட்டிட்டு இருக்க நம்ம சந்தீப்க்கு அப்படி தெரியுது. இப்ப சந்தீப்பும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாரு. யாரையோ மலையில நான் இடிச்சிட்டேன் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இறங்கி போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் இடிச்ச மாதிரியே தெரியல. யாரை இடிச்ச? நானும் கூட தானே வந்துட்டு இருக்கேன், நான் யாரையும் பார்க்கல, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோவால ஏத்துக்க முடியல. ஹீரோ ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஒரு பொண்ணை தெரியாம இடிச்சிட்டேன், அந்த பொண்ணை இறங்கி பார்க்கும் போது காணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஆச்சுன்னா உடனே போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிடும்ல. அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா யாருமே இன்னும் தகவலை கொடுக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இது இவனோட கற்பனை தான், நான் சொன்னா இவன் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார், கற்பனையா தான் இருக்கும், குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல இல்லன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. சரி சார், ஏதாவது தகவல் கிடைச்சா நாங்க சொல்றோம். ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் கேக்குறாரு. நான் ஒரு ரைட்டரு, அப்படி நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, நீங்க தான் அந்த ரைட்டரா, சரி சரின்ற மாதிரி போலீஸும் ஏத்துக்கிறாரு. கொல்கட்டால இவருக்கு ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கிட்ட பொண்ணும் ஒய்ஃபும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப லேட் பண்ணிட்டார்ல, அதனால தான் பொண்ணும் ஒய்ஃபும் இப்படி கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் கதவெல்லாம் திறக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அமிதாப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அமிதாப் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு எதனால லேட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் இங்க புரிய வச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே ஆர்வமா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏதாவது லேடியை இடிச்சிட்டீங்களான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
சேச்சே அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க சந்தீப் ஒய்ஃபி கிட்ட எல்லாம் இதை சொல்லாதன்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிட்டாரு. அதனால அமிதாப் டாபிக்க மாத்திடுறாரு. ஈவினிங் எங்கேயாவது வெளியே போலான்ற மாதிரிலாம் இவங்க பேசி முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இந்த இடத்துல சந்தீப் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காரு. சந்தீப்க்கு இடிச்ச மாதிரி தான் தோணி இருக்கும். எப்படி இடிச்ச மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நைட்டு நேரம் எல்லாருமே பார் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சிலது ஆர்டர் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சந்தீப் எந்திரிச்சு போறாரு. இப்ப கவுண்டர் கிட்ட வந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவர் இடிச்ச மாதிரி தோணுச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணை தான் இந்த இடத்துல பாக்குறாரு. அந்த பொண்ணுமே இவரை பார்த்து சிரிக்கலாம் செய்யறாங்க. என்ன இந்த பொண்ணு இங்க இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இங்க வான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அதாவது அமிதாப்க்கு சிக்னல் கொடுக்குறாரு. நான் ஒரு பொண்ணை இடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு இங்கதான் உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த கேப்ல எந்திரிச்சு போயிருப்பாங்க. அங்க யாரா உட்காந்துட்டு இருக்கா, யாருமே உட்காந்துட்டு இல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. நீ தேவையில்லாம யோசிக்காத, வந்து உட்காருன்னு சொல்றாரு. எதனால அந்த பொண்ணை இடிச்ச மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு அதிதின்னு சொன்ன பாத்தீங்களா, இவருக்காக பிரெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு புக் ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். நீங்க மறக்காம போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஞாபகப்படுத்துறாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவருக்கு சட்டுன்னு மறக்கும் போல, அதனால தான் இவங்க ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கடைசியா எழுதின புக்கோட பேரு டெத் பிளே அப்படின்றது. ஆக்சுவலா இந்த ஊர்ல பெங்காலி வெர்ஷனை வெளியிட்டு இருப்பாங்க. அது விஷயமா பேசுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. முதல்ல பப்ளிஷர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, டிரான்ஸ்லேட் ஒர்க்லாம் இவர் தான் பண்ணாருன்ற மாதிரி வேற ஒருத்தரை காட்டுறாரு. நீங்களும் வாங்கன்ற மாதிரி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. இப்ப மீடியா ஆட்களுக்கு கேள்வி இருந்தா கேட்க சொல்லிட்டாரு. எல்லாருமே ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க. இவரும் ஜாலியா பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி இவருமே பிளாட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஜட்ஜ் கதாபாத்திரத்தை வச்சுதான் இந்த கதையை நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டார்டிங் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஜட்ஜ் அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சிடுறாரு. இப்ப படுக்க போலான்னு நினைக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராரு. அப்ப தூக்கு போடுற நிலைமையில ஒரு கைதி இருக்காரு. அந்த கைதியும் இந்த ஜட்ஜை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த ரேப்பை பண்ணவே இல்லை, ஆனா நான் தான் ரேப் பண்ணன்ற மாதிரி தண்டனை கொடுத்துட்டீங்க. என் சாவுக்கு நீங்க மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஜட்ஜி இந்த விஷயத்தை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இல்யூஷன் மாதிரி தான் ஜட்ஜுக்கு இதெல்லாம் தெரியுது போல. ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான் உங்க கிட்ட சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் தான் கதை சூடு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஜாலியா பேசினவரோட முகம் மாறிடுது. காரணம் அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால இவருமே பேட்டி எல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து போறதா அந்த பொண்ணு திரும்பி பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவர் கார்ல ஒரு பொண்ணு இடிச்ச மாதிரி தெரிஞ்சது இல்ல, அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயே சாப்பிடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கரெக்டா இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. இப்ப இவருமே அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. நேத்து நைட்டு உங்களை நான் பார்ல வச்சு பார்த்தேன்ல, அது நீங்க தானேன்ற மாதிரி கேக்குறாரு. நான் தான், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லங்க, ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்னு சொல்லிட்டாரு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? கண்டிப்பா நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நீங்க மறந்துருப்பீங்களா இருக்கும், ஆனா உங்களை பத்தி எல்லாமே நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்களுக்கு கமல் ஞாபகம் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கமலா யாருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. அந்த கமலே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல கொடூரமா இறந்து போனா. அதே மாதிரி நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க, அந்த பொண்ணு பேரு சாந்தின்ற மாதிரி சொல்றாங்க. சாந்தியா? அந்த பேர்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இருந்தா, அவ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே அமிதாப் இருக்கார்ல, ஒரு ஆக்டருக்கு தெரப்பி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இந்த ஆக்டர் ஒரு கான்ட்ரவர்சில மாட்டி இருப்பாரு. எல்லாருமே இவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் இந்த டாக்டர் கிட்ட வந்திருக்காரு. உங்க ஸ்ட்ரெஸ்ஸை முழுசா குறைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஐடியாவா? என்ன ஐடியான்ற மாதிரி இந்த ஆக்டர் கேக்குறாரு. அதிதி இருக்காங்கல்ல, ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப பொண்ணு ராக்கா இருக்கா பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒரு பையன் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. உன் லவ் பத்தி எல்லாம் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையன் என்ன சொல்றானா, என்னோட ப்ரொஃபஸரை நான் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றான். இந்த பையன் ஒரு கேவா இருப்பான், அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே, ப்ரொஃபஸரையே லவ் பண்றியான்ற மாதிரி இந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பைக்ல யாரோ வராங்க. ராக்காவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ராக்கா பக்கத்துல வந்து அவர்கிட்ட காசெல்லாம் தராங்க. அவர் ட்ரக் மாதிரி ஏதோ தராரு. அதை இந்த பையன் ஓரளவுக்கு கவனிக்கிறான்ல. அவர் என்ன தந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ராக்கா மறைக்கிறாங்க. இப்ப ராக்கா இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்துடுறாங்க.
வந்தவங்க அந்த இடத்துல ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரக் எடுத்து வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவ ட்ரக் தான் எடுக்கிறா போல அப்படின்றது ஓரளவுக்கு இந்த பையனுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. இப்ப அமிதாப் போய் இவரோட ஐடியாவை பத்தி இந்த ஆக்டர் கிட்ட சொல்றாரு. இந்த ஆக்டர் பொண்ணுங்க விஷயத்தினால தான் கான்ட்ரோவர்சியில மாட்டிருக்காரு போல. நீங்க சீக்கிரமே உங்க கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. எது கல்யாணமா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி ஆக்டர் சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நீங்க பண்ணுங்க, அத பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் இந்த பிரச்சனை அமைங்கிரும். இதை தாண்டி எங்கேயாவது போய் சர்வீஸ்லாம் பண்ணுங்க, அதை வீடியோவா போடுங்க, டோட்டலா மறந்துடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க டாக்டரா இருக்க கூடாது, என்னோட மேனேஜரா இருக்கணும்ன்ற மாதிரி இவரும் கிண்டலா சொல்றாரு. அதிதி ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர்க்காக தான் வந்திருக்காங்க. சீக்கிரமே இவங்க ஹஸ்பண்ட் வர மாதிரியும் பிளான் இருக்கும். ஆக்சுவலா இங்க இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் மேல ஒரு கிரஷ் இருக்கும். வெளிப்படையாவே உன்னோட ஹஸ்பண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவ்வளவு பிடிக்கனா வருவாரு, அவர் கூட என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பதிலுக்கு இவங்களும் கிண்டலா பேசுறாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஜாலியா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ் வருது. சாந்தின்ற ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பகுதிக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சாந்தின்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னால, அதனால அங்க போனோன்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப பொண்ணு இருக்கால, அம்மா அப்பாவுக்கு திடீர்னு வேலை வந்துருச்சான், அப்பா இந்த இடத்துக்கு வரமாட்டாருன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற இவங்களோட முகமே மாறிடுது. இவருமே டிராவல் பண்ணி அந்த வீட்டுக்கு நைட்டு நேரம் தான் வராரு. இப்ப அந்த வீட்டோட கதவு திறந்தே இருக்கு. இவருமே உள்ள வராரு. ஹஸ்பண்ட் எதனால வரலன்றது ஒய்ஃபுக்கு தெரியல. ஹஸ்பண்டுக்கு நைட்டு நேரம் கால் பண்றாங்க. எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் சரி அவர் போனையே எடுக்க மாட்டாரு. இப்ப அவரை நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்காருல, இங்க வந்து அந்த பொண்ணை பாக்குறாரு. இங்க சாந்தி இருப்பாங்கன்னு பார்த்தா நேத்து பேசின பொண்ணு தான் இருக்காங்க. நான் தான் சாந்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாந்தி சூசைட் பண்ணிக்கிட்டதா ஏற்கனவே இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி இவ இருக்கான்ற மாதிரி இவருக்கு கேள்விலாம் வருது. ரொம்பலாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேச்செல்லாம் மாத்திடுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு 25 வயசு தான் இருக்கும், ஆனா இவருக்கு 45 வயசு ஆகுது. இந்த பொண்ணு கிட்ட நம்ம எப்படி பழகி இருப்போன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஏதோ இதுல பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்டு கமல் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சாந்தியை நீங்க லவ் பண்ணீங்க, நீங்க திடீர்னு ஊருக்கு போனதுனால சாந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப சாந்தியே இவங்க தான் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. என்ன கூட மறந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருக்கு உண்மையிலேயே இவங்க யாருன்னு தெரியல. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்ல பொய்யான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி கமல்னு எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்ல, அதே மாதிரி உன்னை பத்தியும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க தம் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவர் கிளம்புற மாதிரி எந்திரிக்கிறாரு. இப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எப்படி காணாம போனான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுல எங்க இருக்காங்கன்னு சுத்தி முத்தி தேடுறாரு. வீட்டுல எங்கேயுமே அவங்க இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. சரி நம்ம வீட்டை பார்த்து போலான்ற மாதிரி இவருமே ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிட்டு இருக்காரு. டாக்ஸில 2 மணி நேரத்துக்கு மேல இவர் போயிட்டு இருக்காரு. அட்ரஸை மாத்தி மாத்தி சொல்றாரு போல. சரி உங்களுக்கு உங்க வீடு அட்ரஸ் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி டிரைவர் கேக்குறாரு. எனக்கு மறந்துருச்சுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதுக்கு மேல என்னால அலைய முடியாது, இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கும். இதை பத்தி வெளியே யாருக்கும் தெரியாது. இவர் மறைச்சே தான் வச்சிருப்பாரு. இப்ப வீடு எங்கன்னு தெரியாம இவரும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ராக்காக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அமிதாப் தான் கால் பண்ணிருக்காரு. உன் அப்பா அட்ரஸ மறந்துட்டாராம், கால் பண்ணி நீங்க எடுக்கவே இல்ல, என்கிட்ட கால் பண்ணி பேசினாரு, நான் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாருன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லாருமே தூங்கிருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு படுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சாப்பாடை எடுத்து வச்சிருக்காங்க. இவருமே சாப்பிடலான்னு ஓபன் பண்றாரு. அங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அங்க மனுஷனோட கை தான் இருக்கு. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அப்பதான் ஒரு பாடி அங்க இருந்து தள்ளிட்டு போறாங்க. பார்த்தா எரிஞ்ச நிலைமையில ஒரு பாடி தான் இருக்கு. அதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல, அதனால தான் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் அமிதாப் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டு வந்ததை பத்தி ஆளுங்க சொல்றாங்க. நான் ஃப்ரெண்டை பார்க்கணுன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. நான் அந்த பொண்ணை திரும்பி பார்த்தேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டா நான் அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணு என்னென்னமோ சொன்னா அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அல்சைமர் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால மறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்டுக்கும் அல்சைமர் ப்ராப்ளத்தை பத்தி தெரியும் போல. இவருக்கும் ஒய்ஃபுக்கும் மட்டும் தான் தெரியும், பொண்ணுக்கு தெரியும், மத்தபடி யாருக்குமே தெரியாது. எனக்கு சாந்தின்ற மாதிரி யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஆனா சாந்தின்ற பேர்ல எந்த கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லன்ற மாதிரி அமிதாப் சொல்றாரு. நல்லா யோசிச்சு சொல்லுன்னு இவர் கேட்கிறாரு. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன், சாந்தின்ற பேர்ல எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்றாரு.
சரி கமல்னு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்களா, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன உளறிட்டு இருக்க, அப்படிலாம் உனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்ல, நீ என்கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து கமல்ன்ற பேர்ல எந்த ஃப்ரெண்டையும் நான் பார்த்தது இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒருவேளை கமல்னு ஃப்ரெண்ட் இருந்திருப்பானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீ தேவையில்லாம யோசிக்காத, இது எல்லாமே ஹாலுசினேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவருக்கு ஸ்கேன்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. என்னோட அல்சைமர் அதிகமாயிருச்சு போல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், போக போக நான் மனநலம் பாதிக்கப்பட்டவனா மாறிடுவனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி அமித் அப்பி இவருக்கு செக்கிங்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும், அது ஹீரோக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதை மீறிய இவர் இருக்கார்ல, அந்த காலத்து ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டுமே இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஓஹோ, இன்னும் என்ன ஞாபகம்லாம் வச்சிருக்கியா, வாப்பா வந்து உக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க, இன்னும் ஹீரோ தான் வராம இருக்காது. அத்தனை வாட்டி அவருக்கு மெசேஜ் பண்ணி ஞாபகப்படுத்தின, இன்னும் வரலன்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க அமிதாப்பை பார்த்து சொல்றாங்க. சரி கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி பாக்குறாங்க. இவங்க கால் வருது, ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காலெல்லாம் கட் பண்ணி இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா இவர் கேட்க நினைக்கிறத கேட்க முடியாதுல்ல, அதனால முதல்ல ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசுறதெல்லாம் ஒய்ஃப் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு நிக்கிற, உள்ள போன்ற மாதிரி ஹஸ்பண்ட் அதட்டுறாரு. ஒய்ஃபுமே வேகமா உள்ள போயிடுறாங்க. இப்ப இவருமே பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கமல்னு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்களா, அந்த கமலுக்கு ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓஹோ, உன் ஃப்ரெண்டு கமலியே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கமல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு போல, அவன் திருவிழாக்காக ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் ரெடி பண்ணா, அப்பதான் விபத்து ஏற்பட்டு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அங்கிள் வீட்டுல தான் தங்கியிருக்காரு போல, அப்பதான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு போல. இந்த ஃப்ரெண்டு பேசுறது மூலியமா நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் புரிய வருது. இப்ப ஹீரோ அடுத்த விஷயத்த பொறுமையா ஆரம்பிக்கிறாரு. நான் சாந்தின்னு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன தெரியாத மாதிரி கேக்குற, ஆமா சாந்தியை நீயும் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, நீ திடீர்னு வெளிநாட்டுக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்ணி போயிட்ட, அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி இறந்து போனா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. தூக்கு மாட்டி தான் இறந்து போனா, என்ன தெரியாத மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. இவருக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கிறத பத்தி ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது இல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. இப்ப கூட அதிதி கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு, இவருமே கட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு இப்ப அவர் வரல, அதனால அவருக்கு பதிலா பொண்ணு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என் அப்பா வரணும் தான் நினைச்சாரு, திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, என் அப்பாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டீ கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா வேகமா இவரோட கார்டை தராரு. இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு போல, அதனால தான் இவங்க கிட்ட கார்டை தந்துடுறாரு. இப்ப போலீஸுங்களை ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு வராரு. நைட்டு நேரம் இவர் ஒரு வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு தான் போலீஸுங்களை கூட்டு வராரு. ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. திடீர்னு காணாம போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. போலீஸுங்களும் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்ற மாதிரி இங்க இருக்க அவினாஷ்னு ஒருத்தர் கிட்ட பேசுறாங்க. அவர் தான் இங்க இருக்க பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சார்ஜா இருப்பாரு. ஹீரோ நேத்து பார்க்கும் போது இந்த வீடோட அரேஞ்ச்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும், இப்ப வேற மாதிரி இருக்கு. இத பத்தி போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. நீ தான் ஏதாவது பண்ணியான்ற மாதிரி அவினாஷ் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. சார் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ தேடலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டாய்லெட் கிட்ட சிகரெட் புடிச்ச நிலைமையில இருக்கு. அவங்க ஒரு சிகரெட் புடிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க போட்டு வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. போலீஸ் இந்த சைடு அவினாஷ் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவினாஷ் என்ன சொல்றாருன்னா இதுவே அவரோட வீடு தான் சார், அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இது உங்க வீடுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. சரி இது என் வீடுலாம் இல்லன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சார் ரெஜிஸ்டர்ல நான் நோட் பண்ணிலாம் வச்சிருக்கேன், இது அவரோட வீடு தான், இருங்க உங்களுக்கு காட்டுறேன்ற மாதிரி அவினாஷ் காட்டுறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இது ஹீரோவோட வீடுன்றது ஹீரோக்கு தெரிய வருது. நம்ம வீடியே நம்ம மறந்துட்டோமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அந்த பொண்ணு வந்தா, திடீர்னு எப்படி அந்த பொண்ணு காணாம போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு ஏதோ மனநல ப்ராப்ளம் இருக்கு போலன்ற மாதிரி போலீஸுங்க கோவமா கிளம்பிடுறாங்க. இவர் வராததுனால ஒய்ஃப் கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்கால, நீங்க வராததுனால நான் தான் பேசி சமாளிச்சேன், அதை வீடியோவாவும் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்ப்பா, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்போ ஒய்ஃபி கிட்ட அந்த ஏரியால நம்ம வீடு வாங்கி வச்சிருக்கோம்ல, எப்ப வாங்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்கிறாரு. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோன்ற மாதிரி இவரும் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் சாப்பிட்டு முடிச்சு கோவமா ரூம்ல போய் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக கோவமா என்கிட்ட பேசிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்தது தான் காரணம்ன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இதுதான் நான் மிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா, இதுக்கு முன்னாடியே எவ்வளவு வாட்டி மிஸ் பண்ணிருக்கேன், உனக்கு தான் என்னோட ப்ராப்ளத்தை பத்தி தெரியும்ல, நான் மறந்துட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு.
மறந்துட்டீங்களா இல்ல வேற எங்கேயாவது போனீங்களா? ஏன்னா நான் அத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கொஞ்சம் கோவப்படுறாங்க. நியூயார்க்ல இருந்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. இப்ப அடிக்கடி எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸா மாறிடுச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பேசாம நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன் செட் ஆகாது, நீங்க சேருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறத பத்தி பப்ளிஷர்ல இருந்து யாருக்குமே தெரியாது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்படியே என்னோட புக்கோட சேல்ஸ் எல்லாம் படுத்துரும். அதுக்கப்புறம் இந்த லாபம்லாம் எனக்கு சுத்தமா கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை விட உங்களோட ஹெல்த் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்காம இருந்தாலே என்னோட ஹெல்த் நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா மட்டும் இருக்க விடு. நான் அடுத்த புக்கை சீக்கிரமா எழுதணும் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப பால்கனில நின்று இவர் ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த சாந்தி பேசினதுலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சாந்தி பிடிச்ச சிகரெட் அந்த இடத்துல கிடைச்சது. ஆனா சாந்தி வரல. அப்ப இல்யூஷனா இல்ல யாராவது வந்து நம்மள ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வருது. என் வீடியோவை அனுப்பி வச்சேன், ஆனா நீங்க பாக்கலப்பா, பரவாயில்ல விடுங்க, குட் நைட் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு சோகமாயிருது. பொண்ணு ரூமுக்கு வந்துடுறாரு. பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. சாரி ராக்கா, அப்பாவால உன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சோகமா பேசுறாரு. இப்ப பொண்ணு முதுகுல கைய வைக்கிறாரு. அந்த இடத்துல பொண்ணு இல்ல, சாந்தி தான் படுத்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு இவருமே ஷாக்கிங்கா முடிக்கிறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா தான் இருக்கும். இப்ப ஒய்ஃபுக்கு பக்கத்துல தான் இவர் படுத்துட்டு இருக்காரு. இப்ப பொண்ணை போய் பார்க்கலான்ற மாதிரி பொண்ணோட ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப அதே மாதிரி பொண்ணை டச் பண்றாரு. அந்த சைட்ல பொண்ணு தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் அமிதாப்பா அவரோட ஆபீஸ்ல இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு ராக்கா இந்த இடத்துக்கு வரா. அம்மா கிட்ட நீங்க தான் அனுப்பிவிட சொன்னீங்களாமே, என்ன விஷயம்ன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. நீங்க போய் எடுத்துட்டு வர வேண்டியதை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பெரியவர்கிட்ட இவர் சொல்லிட்டாரு. வாமா நம்ம மேல போய் பேசிக்கலான்ற மாதிரி மாடிக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த அமிதாப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காரு. ஏன் அங்கிள் இன்னும் சிங்கிளா இருக்கீங்க, ஏதாவது ஒரு பார்ட்னரை பிடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறா. நீயே பார்த்து சொல்லேன்ற மாதிரி இவர் கிண்டலா கேட்கிறாரு. உங்களுக்கு எந்த வயசுல வேணும், உங்க வயசுலனாலும் ஓகே, என் வயசுலனாலும் ஓகேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அமிதாப் கிட்ட வேலை பார்க்குற பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, சில பொருளை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. அமிதாப் சொல்லி தான் இந்த பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது எல்லாமே ட்ரக் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும். இத பார்த்தோன்னா ராக்காவோட முகமே மாறிடுது. நம்ம ட்ரக் எடுக்கிறது தெரிஞ்சுதான் வர வச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. என்னமா பார்த்துட்டு இருக்க, எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை விட மோசமான ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கல, இந்த ட்ரக் ஒன்னு என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. போக போக அட்வைஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லா விதமான ட்ரக்கும் எடுக்கிற, அதே மாதிரி கண்ட பசங்க கூட சேர்ந்து சுத்துற, இதெல்லாம் சரியா படல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் அட்வைஸ் பண்றதுனால இவங்களும் டென்ஷன் ஆகி கிளம்பலாம் நினைக்கிறாங்க. நில்லு அப்படின்ற மாதிரி இவரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, நீங்க கண்டுக்காதீங்க, இது என் லைஃப்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசுறா. அப்படிலாம் பேசாத, உன் லைஃப்ல எனக்கும் அக்கறை இருக்குன்ற மாதிரிலாம் இவர் பிடிச்சி பேசுறாரு. இவர் கொஞ்சம் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி பேசுறாரு. ரொம்ப க்ளோஸா பேசுறாரு. இவங்களுக்குள்ள வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் போதா என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல கிளம்புறன்ற மாதிரி கிளம்பி போயிடுறா. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லா விஷயத்தையும் அமிதாப் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்றாரு. இவரோட ஒய்ஃப் கிட்ட கூட ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு. என் ஒய்ஃப் கிட்ட நீயும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. புக் எழுதுறதுக்காக வந்தாரு, ஆனா அந்த வேலையை ஆரம்பிக்கவே முடியல. அதனால அமிதாப் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போலாம், அந்த மாதிரி ட்ரிப் மாதிரி போகும்போது நீ கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஹில் ஸ்டேஷன் மாதிரியான ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்காங்க. வந்தோடனே ஹீரோ இருக்கார்ல, நான் அப்படியே நடந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் வேணா கூட வரவான்னு அமிதாப் கேட்கிறாரு. இல்ல இல்ல நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கவர் ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் என்ன இடத்த பார்த்தாருன்றது நமக்கு தெரியுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பாத் டப் இருக்கு. அதுல ஒரு பொம்மை தான் உட்காந்துருக்கு. அதாவது மேனிக்வின் பொம்மை இருக்குல்ல, அதுதான் உட்காந்துருக்கு. அதோட முகம் மட்டும் கருகுன மாதிரி இருக்கு. அதை பாக்குற இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை பத்தி இவர் அமிதாப் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. அமிதாப் இப்போ ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கமா போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வராரு. ஹீரோ வரதுனால டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ பொண்ணும் அமிதாப்பும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு பகுதியில வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு எதுக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க. யார் சொன்னா, அமிதாப் சொன்னானா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அமிதாப் சொல்ல, அங்க இருக்கிற அவினாஷ் சொன்னான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அங்க இன்சார்ஜா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சொல்லியிருக்கான் போல. நேத்து நீங்க தூக்கத்துல இருக்கும் போது சாந்தி சாந்தின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, யார் அந்த சாந்தின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சாந்தி என் கதையில வர ஒரு கேரக்டரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
இவ விட்டா கேள்வி மேல கேள்வி கேட்பான்ற மாதிரி இவர் கடுப்பாயிடுறாரு. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. சாந்தி யாருன்ற மாதிரி வைஃப் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம பாதி கதை தான் பார்த்திருக்கோம். இன்னும் மீதி கதை இருக்கு. ரொம்ப லென்த்தா போகும்ன்றதுனால அடுத்த வீடியோல நான் கண்டினியூ பண்றேன். இப்போ வரைக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.